மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம் மக்களே. இன்றைக்கு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வருஷ கடைசி கட்டத்தில் நிற்கிறோம். ஆனால் 365 நாளும் பாடுபடுறோம், உழைக்கிறோம், வீடு அது இதந்து உழைச்சி கொண்டிருக்கோம். இன்றைக்கு பார்த்தா திடீரெண்டா போல 2025 வந்து மறையுது. ரெண்டாந்து ஒரு நாள் தான் அதோட சரி எங்களோட 2025 வாய்க்கு கட்ட முடியுது. இது நாங்கள் வந்து அடுத்த புதுவோட ஸ்டெப்புக்குள்ள போகிறோம். ஆனால் 2026ஆம் ஆண்டு அந்த ஸ்டெப்புக்குள்ள போகிறோம். இந்த வருஷத்துல எல்லாருக்கும் நடந்திருக்கும், நல்ல இயல் கெட்ட இயல் எல்லாம் நடந்திருக்கும். நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு காலகட்டத்துக்குள்ள நடந்திருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்திய நேரம் வந்து கடவுளுக்கு நம்ம கட்டாம நன்றி சொல்லணும். இந்த இடத்துல கடவுள் உங்களோட எல்லாத்தையும் இந்த 365 நாளும் வந்து எங்களோட வாய்க்கு வந்து ஓடாது, அப்படியே பிரேக் அடிச்ச மாதிரி அப்படியே நின்றுருக்கும். அதே போல நாங்க கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு காணொலிக்குள்ள போவோம். ஓகே, நாங்கள் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 365 நாள் முடிஞ்சிருக்கு. எனக்கு வந்து இந்த 365 நாளில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு எதிர்பார்க்க இல்லாத அளவுக்கு நடந்திருக்கு. ஸோ நான் தாத்தில் நினைக்கல நான் யூடியூப் திறப்பம் இந்த வருஷம் நாங்களும் ஒரு டெவலப் ஆகுவோம் அப்படி இப்படி வந்து எதிர்பார்க்கல. எல்லாம் கடவுள் இதோட எங்களோட முயற்சியும் திறமையும் அதோட வந்து எங்களோட காணொலியை பார்க்குற உங்களோட ஆதரவோட தான் கட்டாயமாக இந்த யூடியூப் சேனலும் எங்களோட வாய்ப்புகளும் ஒரு சந்தோஷமாகவும் மாறுது. ஏன்னா அதே நாங்கள் எல்லாரும் உங்களுக்கும் நாங்கள் ஒரு காணொலி ஊடாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் திறந்தேன், தொடர்ந்து 10ஆம் மாதம் திறந்தேன். நான் தொடர்ந்து இப்படியே செஞ்சுட்டு போனேன். செஞ்சுட்டு போக்குள்ள வந்து எங்களுக்கு இன்னைக்கு உதவியல் எல்லாம் கிடைச்சிச்சு. எல்லாத்துக்கும் போது கட்டாயமாக நாங்கள் முக்கியமான நாட்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல இருக்கோம். அந்த யூடியூப் சேனல் செய்கிற வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்துல வந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்டா படிச்சு வேறன்னு சொன்னா எங்களுக்கு இது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அதான் நம்ம முன்னுக்கு வந்துடுவோம் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு ஆள் இருக்கு, அவர் வந்து ஜோய் வந்து சொல்லி, அவர் பெட்டி போய். அவர் வந்து நான் அவர்தான் கேட்டேன்னா மத்தியானம் எப்படிதான் யூடியூப் சேனல் செய்யுதுன்னு சொல்லி அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் கொப்பி எடுத்துட்டு போவேன், அதே எல்லாம் அவர்கிட்ட கேட்டு நோட் பண்ணி படித்தேன். ஸோ அந்த அவருக்கும் நாங்கள் உங்களோட யூடியூப் சேனல் சார்பாக பத்தி போய் அவர் யூடியூப் சேனல் அவருக்கும் நாங்கள் நன்றி செல்வோம். அந்த அவரும் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. இப்படி போயுங்க, இப்படி செஞ்சீங்க, வீடியோவை சோத்தா போடுங்க, வீடியோ கொஞ்சம் வடிவாக கழிச்சு போடுங்க, அப்போ தான் ஃபாலோவர்ஸ் கூடும், சப்ஸ்கிரைப் கூடும்னு சொன்னார். அதே இடத்துல எங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் எல்லாம் கூடி இருந்துச்சு. நாங்கள்லாம் எதிர்பார்க்கல. அந்த சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு வந்து இதில் கிடைச்சது. அது என்ன சொல்லுங்க, என்னோட பாசம் வச்சிருக்கிற அந்த மக்கள் காணொலி பார்க்குற உங்களுக்கு நாங்கள் கட்டாயமாக அந்த இடத்துல நன்றி சொல்லவும். நீங்களோட ஒத்துழைப்புல தான் நாங்கள் இந்த கட்டத்துக்கு விளைவு கூடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதே போல அடுத்தது அதே போல வந்து அடுத்தால் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த அண்ணா வந்து அவர் வந்து மைக்கஸ்ல படித்தவர். அவரும் வந்து அந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவர் சொன்னார் நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவரும் வந்து நான் அந்த யூடியூப் சேனல் செய்கிறதுக்கு சான்றிதழ் வாங்கி தந்திருந்து அவருக்கும் இந்த வருஷத்துல அவருக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அதே போல என்னுடைய கூட்டாளி இருக்க லண்டன்ல அவரும் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட், மொத்தம் வீடியோ வடிவா போடு, இப்படி செய் அப்படி செய் என்னெல்லாம் எங்களுக்கெல்லாம் நல்ல வீடியோல நான் ஊக்குவிப்பாரு. அவருக்கும் வந்து எங்களோட காணொலியில வந்து அவருக்கு நான் நன்றி சொல்வேன். அதே போல நான் யாராவதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருந்தாலும் அந்த நன்றியை நான் திருப்பி உங்களுக்கு நான் சொல்வேன். மீண்டும் ஒரு முறை சேர்க்கணும் உங்களுக்கு கட்டாயமா. இந்த நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு கட்டம் இதுதான் என்று இல்லை, நம்ம முயற்சி எடுக்கும், அடுத்தடுத்த ஸ்டெப் போகும். எல்லாரும் கழிப்பாங்க, அது இது எல்லாம் தூக்கி போடுங்க. உங்களுக்கு மைண்ட்ல என்ன படுவதோ அதை செய்யுங்க, அப்போ உங்களோட வாழ்க்கை மாறும். இந்த எல்லாம் செஞ்சுட்டு வந்து இன்றைக்கு வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க, வருஷம் கடைசி 365 நாள்ல நான் வந்து பிப்மி போத்திருக்கிறேன் டிரைவிங் செய்யறதுக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸை தான் நாங்கள் படிக்கிறோம். எடுத்த உடனே எல்லாம் படித்து நாங்கள் ஒரே நாளில் மனுஷனா வர இயலாது. ஒவ்வொரு ஸ்டெப்ஸா படித்து வரோம். நானும் ஜனவரியோட வந்து பிப்மியோட போகிறேன். நானும் எதிர்பார்க்கல, எல்லாம் செஞ்சுட்டு தான் நான் யோசிக்கிறேன் நானா இப்படி செஞ்சேன்னு சொல்லி. ஏன்டா அவ்வளவு கடவுள் ஆசீர்வாதம். அடுத்து நாங்கள் பழகிற நல்ல பெஞ்ச்மார்க் கூட அப்படி அவங்களோட ஆதரவுகள் ஒத்துழைப்புகளோட நாங்கள் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கோம். எல்லாரும் சொல்லுவாங்க பழகக்குள்ள நல்ல பெஞ்ச்மாரோட பழகுனா தான்
வாய்க்குல நல்ல விஷயங்களை நீங்க படிப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அது இந்த வாய்க்குல நான் கற்பனையில நான் படிச்ச ஒரு விஷயம். உண்மையிலேயே எனக்கெல்லாம் எதிர்பார்க்கல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மார், நல்ல அக்காமா, நல்ல தம்பி, நல்ல அண்ணா அப்படியான சகோதரங்களுக்கு கிடைப்பாங்கன்னு கூட நாங்கள் எதிர்பார்க்கல. அப்படி எனக்கு ஒரு உறவினர்களாக இருந்து சகோதரனாக இருந்து எனக்கு எந்நேரமும் ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. அதே போல கட்டாயமா நான் திரும்பியும் சொல்வேன், எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஜோய் வந்து சொல்லி எந்த நேரம் கோல் அடித்தாலும் மத்தியானம் இங்க நிற்கிறா என்ன செய்யுதா வீட்டை வாழ்ந்து சொல்லி கூப்பிடுவேன். அவரும் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றது. இந்த பிப்மி ஓப்பன் பண்ணி செஞ்சு வந்தது கூட அவர் தான். நானும் எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் செய்வேன் நான் சொல்லு. அதே போல இந்த வருஷத்துல எனக்கு நடந்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதோட இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கும் நான் திரும்பி இன்னொரு முறை நன்றி சொல்வேன். உங்களுக்கும் உங்களோட உதவியோட தான் நாங்களும் வாழ்வோம். கட்டாயமா உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கட்டாயமாக இனி வரும் காலங்களிலும் கிடைக்கும் என்று கூட எதிர்பார்க்கிறோம். அடுத்த 2026ஆம் ஆண்டு நாளைக்கு நாங்கள் காலடி வைக்க போறோம். இந்த காலமானது நம்ம அனைவருக்கும் ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாகவும் அமையவும், இந்த வருஷத்தை போல இல்லாம அடுத்த வருஷம் எங்களுக்கு இதை விட நல்ல நல்ல திறமைகளோடும் நல்ல நல்ல முயற்சிகளோடையும் எங்களோட வாழ்க்கை மாறும். கட்டாயமா நம்ம எல்லாரும் ஒத்துழைச்சா தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா கட்டாயமா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு இதுவும் வந்து எங்களுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியூடாக 2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம், பாய் பாய்.